ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு பன்னீர் ரெசிபி பண்ண போகிறோம். இது நவாப் ஸ்டைல். இந்த பன்னீர் முக்லாய் பன்னீர். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்லாய் ரெசிபிஸ் ஆல்வேஸ் ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இது சிக்கன் வச்சும் பண்ணலாம், பன்னீர் வச்சும் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பன்னீர் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்துகிட்டு நல்லா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் அழகாக சூப்பராக க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கொஞ்சமாக மேரினேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இந்த ரெண்டையும் போட்டு நல்லா மேரினேட் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போ இந்த பன்னீரை ஒரு 10 to 15 மினிட்ஸாவது நம்ம மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு தவா வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பன்னீரில் ஃபுல்லாக எல்லா சைடுமே இந்த மிளகாத்தூள் உப்பு கோட்டாக இருக்கணும். ஸோ இப்போ பன்னீரை ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். பன்னீரெல்லாம் அப்படியே கொஞ்சம் திருப்பி வைக்கலாம். ஒரு ஃபோர்க் ஏதாவது எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லா பன்னீரும் திருப்பி போட்டுருங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பன்னீர் எல்லா பன்னீரும் திருப்பி போட்டாச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்துருச்சு. அப்படியே ஒரு பேனுக்கு மாற்றி வச்சுட்டு இதே பேனில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஒன் பாட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபுல்லாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா குக்காக இருக்கணும். நல்லா இந்த பிங்க் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இப்போ இதோட சேர்த்துக்க போகிறேன். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய தக்காளி அடித்து வச்சுருக்கேன். இதில் அந்த தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தான் போடணும், இல்லைன்னா பூண்டு ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும், அது நல்லா இருக்காது. ஸோ தக்காளி அளவு ப்ராபப்ளி ஒரு கப்பு டொமேட்டோ பியூரின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம்.
ஸோ நல்லா கொஞ்சம் இதுக்கு தேவையான சால்ட்டும் வந்து இப்போ இதோடவே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். சால்ட் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். தக்காளி பழம் வேகட்டும். தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இது அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளியோடு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மீண்டும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாலாம் வேகட்டும். இப்போ வந்து மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் வந்து மசாலாலேருந்து செப்பரேட் ஆகி வர்றப்போ வந்து இந்த பன்னீரை வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து இதோட நல்ல ஒரு புளிப்பில்லாத தயிர், நல்ல ஒரு கப் தயிர் இதோடு வந்து சேர்த்துக்கணும். சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கப்பை மட்டும் கழுவி அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணின்னு வச்சுக்கலாம். இது வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப தண்ணி மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தயிருமே வந்து தண்ணியாட்டம் இல்லாமல் நல்லா திக்கான தயிராக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி இருக்கும் டிஷ்ஷு. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மெத்தி லீஃப் இருக்கு இல்லையா, கஸ்தூரி மெத்தி, அது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி உங்கள் கையில் போட்டுக்கிட்டு நல்லா அப்படி கையில் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி அப்படியே தூவி விட்டுருங்க டிஷ்ஷில். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொத்தமல்லி இலைகள் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதான். நம்மளுடைய முகுல் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் வந்து சப்பாத்தி, பூரி, அப்புறம் நான், பரோட்டா இது எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ஏன் இடியாப்பத்தோடு கூட வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணோம்னா அதோடு கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஆனால் இது பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் கார தூக்கலாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த முகுல் பன்னீரை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.